ராமநாதன் தமிழ் பேச்சு விசாரணை அறிக்கை தயாரித்தல். விசாரணை அலுவலர் நேர்முக வாய்மொழி விசாரணையை முடித்த பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இறுதி தற்காப்பு வாக்குமூலத்தை பெற்று உடன் விசாரணை அறிக்கை தயாரிக்க ஆரம்பித்துவிட வேண்டும். விசாரணை அறிக்கை ஃபோல்டர்களாக தயாரிக்கப்பட வேண்டும். முதல் ஃபோல்டரில் முன்னுரையாக ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் விபரம், விசாரணை அலுவலர் நியமன ஆணை விபரம், குற்றச்சாட்டு குறிப்பாணை விபரம், குற்றம் சாட்டப்பட்டவரின் விபரம், இழைக்கப்பட்ட தவறு மற்றும் குற்றச்சாட்டுகளின் சுருக்கமான விபரம் தரப்பட வேண்டும். மேற்படி வாய்மொழி விசாரணை எந்த தேதிகளில் எந்த இடத்தில் எப்பொழுது நடைபெற்றது என்ற விபரம், மேற்படி விசாரணைகள் எவ்வாறு நடைபெற்றது மற்றும் விசாரணையின் போது நடைபெற்ற சிறப்பு நிகழ்வுகள் ஏதேனும் இருப்பின் அதன் விபரம், ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் விசாரணை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க நிர்ணயம் செய்த நாள், கெடுநாள் நீட்டித்து ஆணை பிறப்பித்திருப்பின் அதன் விபரம் தரப்பட வேண்டும். மேலும் சில ஃபோல்டர்களில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் விவரம், ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரால் தள்ளுபடி செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களின் விவரம், ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரால் வற்புறுத்தப்படாத குற்றச்சாட்டுக்கள் விவரம், குற்றம் சாட்டப்பெற்ற அலுவலரால் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்ட குற்றச்சாட்டுக்கள் விவரம், உள்ளபடியாக விசாரிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் விவரம். மேலும் சில ஃபோல்டர்களில் ஒவ்வொரு குற்றச்சாட்டின் பேரில் பிராசிக்யூஷன் தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்ன, அந்த குற்றச்சாட்டுக்கு டிஃபென்ஸ் தரப்பில் வைக்கப்பட்ட பதில் என்ன, பிராசிக்யூஷன் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்திற்கு வலு சேர்க்க என்னென்ன புள்ளிகள் இருந்தன, டிஃபென்ஸ் தரப்பில் வைக்கப்பட்ட தற்காப்பு விளக்கத்துக்கு வலு சேர்க்க என்னென்ன புள்ளிகள் இருந்தன, அக்குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை அலுவலர் கண்டுகொண்ட ஆய்வு முடிவுகள் என்னென்ன, ஆய்வு முடிவுகளின் விளைவால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது என தெரிய வந்தது என்றால் நிரூபிக்கப்பட்டதாக கண்டுகொண்டது எவ்வாறு, ஆய்வு முடிவுகளின் விளைவால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றால் எவ்வாறு நிரூபிக்கப்படவில்லை என கண்டுபிடிக்கப்பட்டது என்ற விபரம், ஆய்வு முடிவுகளின் விளைவால் குற்றச்சாட்டுக்கள் பகுதியாக நிரூபிக்கப்பட்டது என்றால் பகுதியாக நிரூபிக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வாறு, இவை அனைத்தும் தனித்தனி ஃபோல்டர்களில் தெரிவிக்கப்பட வேண்டும். வேறு தனி ஃபோல்டர்களில் விசாரணையின் போது கேட்கப்பட்ட கேள்விகளும் தரப்பட்ட பதில்கள் வைக்கப்பட வேண்டும். மேலும் சில ஃபோல்டர்களில் விசாரணையின் போது பெறப்பட்ட கோரிக்கை விண்ணப்பங்கள், அவ்விண்ணப்பங்களின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவுகள் விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும். மேலும் சில ஃபோல்டர்களில் அரசு தரப்பில் சாட்சி அளித்தவர்களின் விவரம், டிஃபென்ஸ் தரப்பில் சாட்சி அளித்தவர்களின் விவரம் தரப்பட வேண்டும் மற்றும் பிராசிக்யூஷன் தரப்பு ஆவண சாட்சியங்களின் விவரமும் டிஃபென்ஸ் தரப்பு ஆவண சாட்சியங்களின் விவரமும் வைக்கப்பட வேண்டும். மேலும் சில ஃபோல்டர்களில் பெறப்பட்ட ஆணைகள் மற்றும் சாட்சியங்களும் வைக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரின் இறுதி தற்காப்பு வாக்குமூலம் வைக்கப்பட வேண்டும். மேலும் சில ஃபோல்டர்களில் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் வைக்கப்பட வேண்டும். மேற்படி ஃபோல்டர்களின் பக்கங்கள் அனைத்தும் விசாரணை அலுவலரால் சான்றொப்பம் இடப்பட வேண்டும்.
மேற்படி விசாரணை அறிக்கை குறிப்பிட்ட கெடு தேதிக்குள்ளாக தயாரிக்கப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மேற்படி விசாரணை அறிக்கைகளை பெற்றுக்கொண்டதும் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம்.